ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து ஒரு சில சாம்பிள் டிரான்சாக்ஷன்ஸ் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இங்க நாம வந்து கோல்டன் ரூல் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நாம வந்து இதை வந்து நம்ம ஜேர்னலைஸ் அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இது சொல்லலாம். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ரெக்கார்டிங். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அடுத்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இது ஒரு சாம்பிள். ஓகேங்களா? பட் ரியல் டைம்ல நம்மளுக்கு வந்து இதை அப்ளை பண்ண தெரியணும். ஓகேங்களா? ரியல் டைம்ல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டெய்லி கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுங்க டேலியில அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்காது. ஸோ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் பில்ஸ் வவுச்சர்ஸ் தென் வந்து கொட்டேஷன்ஸ் செக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது ரியல் டைம்ல நம்ம வந்து பண்ணக்கூடிய என்ட்ரிஸா இருக்கும். அதர்வைஸ் இப்ப நாம வந்து ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து எஜுகேஷன் நம்ம வந்து இருக்கோம் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி தான் நம்மளால வந்து டிரான்சாக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சில சாம்பிள் டிரான்சாக்ஷன் இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து செஷன்லயே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில மேனுவலா வந்து எழுதி வச்சிருக்கதையோ அல்லது வந்து பில்ஸை பேஸ் பண்ணியோ நம்ம வந்து ஒரு இனிஷியல் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? டேலியில டே டு டே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு பில்லையும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பேலன்சஸ் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்காது. அப்ப இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒருவேளை என்ட்ரி லெவல்ல நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல சிவா ஸ்டார்ட்ஸ் இஸ் பிசினஸ் வித் கேஷ் ருபீஸ் வந்து 50 லேக் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? முதல்ல கேபிட்டல் கேஷா வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு, ஹார்ட் கேஷா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம வந்து ஜேர்னலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அக்கௌண்ட் இதுல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னது என்ன அப்படின்னா இதுல ரியல் டைப் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதான் ஈஸி. ஓகேங்களா? இப்ப கேஷ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, இது வந்து ரியல் டைப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கேஷ்ங்கிற ரியல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப கேஷ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பிசினஸுக்கு இந்த கேஷ் வந்து கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு கம்ஸ் இன். ஓகேங்களா? பிசினஸுக்கு கம்ஸ் இன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இங்க சிவா அப்படிங்கிறதுனா தனியா வச்சிடணும். சிவா வந்து சிவாவுக்கு கம்சினா கோஸ் அவுட்டா நம்ம வந்து பார்க்க கூடாது. பிசினஸுக்கு கம்சினா கோஸ் அவுட்டா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பிசினஸ் அதோடைய அக்கௌண்ட்ஸை அதுவே செல்ஃபா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? பிசினஸ் அதோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அதுவே செல்ஃபா ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்ப பிசினஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப பிசினஸுக்கு இந்த கேஷ்ங்கிற ரியல் வந்து கம்ஸ் இன் தென் நம்ம வந்து இந்த இடத்துல கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்டா நம்ம வந்து இங்க கொண்டு வந்துடுறோம். ஸோ கேஷ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சம். ஸோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க என்ட்ரி பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து டெபிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ டெபிட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரியல் கம்சின் அதுக்காக நான் வந்து கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து டெபிட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஓகேங்களா? எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து டெபிட் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் உள்ள வந்திருக்கோ மொத்தத்தையும் நம்ம வந்து டெபிட் அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிசீவிங் பெனிஃபிட் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து கிரெடிட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அதுல வந்து அடுத்த டைப் என்ன இருக்குன்னு பாக்குறோம். நாமினல் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ண சொன்னேன். இன்கம் எக்ஸ்பென்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேஷ்ங்கிறதே இன்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கேஷ்ங்கிறதே இன்கம் அப்படின்னு சொல்லி ஸோ கேஷ்ங்கிறது ரியல் டைப் அவ்வளவுதான். ஓகேங்களா? அது இன்கம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ கேஷ்ங்கிற ரியல் கம்சினா கோஸ் அவுட் அமௌண்ட் பார்க்கணும். நாமினல் ஏதாவது இருக்கா இன்கம் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? அப்ப நம்ம லாஸ்டா தான் நம்ம வந்து பர்சன் யார் இன்வால்வ் ஆகுறாங்க அந்த பர்சன் நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அந்த 4 கேட்டகரியில ஓனர், சப்ளையர், கஸ்டமர், பேங்கர் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து 4 பேரை பார்க்கணும். இதுல வந்து ஓனர் அப்படிங்கிறது வராது. இப்ப ஓனர் அப்படின்னா நம்ம வந்து 2 டைம்ல மட்டும்தான் ஓனரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். என்னென்ன டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் சொந்த யூஸுக்காக கேபிட்டல் எடுத்துட்டு போகும்போது மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினஸ்ல இருந்து சொந்த யூஸுக்காக அமௌண்ட் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஓனரை கொண்டு வரணும். இப்போ ஓனர் நம்ம எடுத்துட்டோம். இதுல ஓனர் இன்வால்வ் ஆகுறாரு கான்ட்ரிபியூஷனா
டிராயிங்ஸா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் உள்ள கொண்டு வர்றது. அப்ப ஓனர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? டு சிவா ஐ சிவாஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வெறும் சிவான்னு வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து சிவா யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ சிவா யாரு அப்படின்னா ஓனர் ஆஃப் த பிசினஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப பிசினஸுக்கு கேஷ் வந்திருக்கு, யாரு மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிவா மூலமா நம்மளுக்கு பிசினஸுக்கு கேஷ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சிவா மூலமா கேபிட்டல் வந்து உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த என்ட்ரியை பார்க்கும்போதே கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கேஷ் உள்ள வந்திருக்கு, அதனாலதான் டெபிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அகைன்ஸ்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா சிவா கேபிட்டல். அப்போ ஓனர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட் இதுதான் வந்து என்னன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க எடுத்துக்கலாம். அப்ப சிவா அப்படிங்கிறது பர்சன் டைப். ஸோ கிவரா ரிசீவரா அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிசினஸுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பிசினஸுக்கு சிவாங்கிற பர்சன் கிவரா ரிசீவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவர். ஓகேங்களா? அப்ப டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிவா கேபிட்டல கிரெடிட்ல நான் கிவர் அப்படின்னு வந்து வச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க வந்து ஜர்னலைஸ் பண்ணி பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து இந்த ஜேர்னலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூசனா தான் இருக்கும். ஓகே. ஸோ 2வது டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிவா வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்ல ஓபன் பண்றாரு. ஓகேங்களா? நாம வந்து ரியல் டைம்ல நம்ம வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சார் ஒரு சின்ன டவுட் ஆ சார். அந்த 2 அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஆமா 2 அப்படின்றது என்ன சார்? என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? டூங்கிறது கிரெடிட்ங்கிற அர்த்தம். ஓ டூங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கிரெடிட் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது எதுக்காக இந்த டெபிட் கிரெடிட் எழுதுறாங்கன்னா இப்ப ஜேர்னல் என்ட்ரி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெட்ஜர் புக்ல வந்து தனியா எடுத்து என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஜேர்னல் பண்ணிட்டு லெட்ஜர் புக்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ மேனுவலா வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற காலத்துல டே புக் அப்படிங்கிறது தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டே புக்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி வந்து டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? சிம்பிளி டே டு டே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் அதை அதை எழுதணும்னா நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்து லெட்ஜர் புக் தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒவ்வொரு லெட்ஜருக்கும் தனித்தனியா ஹெட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் புக், வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லெட்ஜர் புக் இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம், அதே மாதிரி கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு காலம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்குவோம். ஓகேங்களா? இது வந்து கேஷ் அக்கௌண்ட். இப்ப இதுல வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம வந்து இந்த லெஜர் அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்ப எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேர்னலைஸ் வந்து பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம இந்த 50 லட்சத்தை எங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேஷ் லெட்ஜர் புக்ல எழுதணும். ஓகேங்களா? கேஷ் லெட்ஜர் புக்ல எழுதணும். எங்க எழுதணும்? டெபிட்ல இந்த 50 லட்சத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட். டெபிட்ல இந்த 50 லட்சத்தை நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க பார்க்கும்போதே லெட்ஜர் புக்ல பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்றோம்? டெபிட்ல 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? டெபிட்ல 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். போஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து எடுத்து எழுதும் போது டூ கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூல் இருக்கு. டூ கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்ப இதே மாதிரியே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ்ங்கிற மாதிரியே கேபிட்டலுக்கு நம்ம வந்து தனியா வந்து ஒரு லெஜர் ஓபன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதே மாதிரி நம்பர் 2 வந்து கொஞ்சம் மேனுவல் புக்ல கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு
லெஜர் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அங்கேயும் வந்து டெபிட், அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 காலம் இருக்கும். இப்ப இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும், இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். பாத்தீங்க அப்படின்னா டூ கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெஜர்ல நம்ம என்ன பண்ணணும், டூ அப்படின்னா கிரெடிட்ல எழுதணும். ஓகேங்களா, கிரெடிட்ல 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட். அப்ப இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியணும் அந்த லெஜர். அதுக்காக தான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேபிட்டல். அப்ப சிவா கேபிட்டல் கையோட நம்ம வந்து சிவா கேபிட்டல் லெஜர்ல போயிட்டு டூ அப்படிங்கிறதுனால கிரெடிட்ல போயிட்டு 50 லட்சத்தை நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த 50 லட்சம் எப்படி வந்துச்சு, கேபிட்டலா கொண்டு வந்திருக்காரு, அதாவது கேஷா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ப இதை வந்து பை கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம வந்து பை கேஷ் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சொல்லலாம். இப்போ டெபிட்டுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா பை அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரியும். அப்ப இதே மாதிரி நம்ம ஜேர்னல் பண்ற ஒவ்வொன்றுக்கும் நம்ம கையோட என்ன பண்ணணும் அப்படின்னா லெஜர் புக்ல எடுத்து எழுதணும். ஓகேங்களா, அப்படி லெஜர் புக்ல எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரியை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சிவா கேபிட்டல். ஓகேங்களா, இப்போ இங்க பாருங்க சிவா ஓபன் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ பேங்க்ல ஓபன் பண்ணியிருக்காரு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம வந்து இங்க எழுதும்போது வெறும் பேங்க்னு எழுதாம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு எழுதும். அப்ப இங்க வந்து ரியல் உள்ள இன்வால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். கேஷ்ங்கிற ரியல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ள இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த ரியல் கேஷ்ங்கிறது என்ன அப்படின்னா கம்ஸ் இன்னா கோஸ் அவுட் ஆகும் பார்க்குறோம். ஸோ பிசினஸ்ல இருந்து பேங்க்குக்கு இது கோஸ் அவுட் ஆகுது. அப்ப கேஷ்ங்கிறது வந்து கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா, கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப டெபிட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நாமினல் ரூல் இருக்கான்னு பாருங்க, நாமினல் டைப் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கம் இல்ல. அப்ப நம்ம லாஸ்டா வந்து பர்சன். அப்ப இந்த பர்சன் இங்க யார் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா பேங்கர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா பேங்கரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதோ ஓடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதோ லோன் வாங்கும் போதோ பேங்கர் எடுத்துட்டு வரணும், கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பேங்கர் அப்படிங்கிறது இந்த டைம்ல நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். அப்ப பேங்கர் என்னவா இருக்காங்க, பிசினஸுக்கு கிவரா ரிசீவரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிசினஸ்ல இருந்து நம்ம கேஷை வந்து அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய போர்ஷன்ல அவங்க இருக்காங்க, பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப பேங்கர் வந்து ரிசீவர். ஓகேங்களா, அப்ப கோல்டன் ரூல் வந்து பர்சன் டைப்புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவன் இருக்கு. இப்ப இந்த ரிசீவர்னால பேங்கரை நம்ம டெபிட் பண்ணணும். இப்ப ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னா அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெபிட் பண்ணணும். டு கேஷ் அக்கௌண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து அதை ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுத வரும். அப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், ஹெச்டிஎஃப்சி. ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெறும் பேங்க்னு வச்சா அது கரண்ட் அக்கௌண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இல்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கிளாரிட்டி ஓடி அக்கௌண்ட் தனியா இருக்கு சார் இதே பேங்க்ல அப்படின்னா பிராக்கெட்ல சிஏ அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ சிஏன்னு கொடுக்கும்போது கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. சில பேர் வந்து பிசினஸ்ல ஐபோன் கொடுத்து அந்த பேங்க் அக்கௌண்டோட லாஸ்ட் டிஜிட் நம்பரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா, மல்டி அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஓகேங்களா, எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்றோம்னா 50 லட்சத்தையுமே நம்ம வந்து பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து டூ என்ன பண்ணணும், டூ ரியல் கேஷ் வெளியில போகுது இல்லையா, அப்ப டூ கேஷ். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கிரெடிட்ல நம்ம வந்து 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டுறோம். ஓகேங்களா, அப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கையோட லெஜர்ல போயிட்டு எடுத்து எழுதணும். அப்போ வந்து பேங்க்ங்கிற லெஜருக்கு நம்ம அகைன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செப்பரேட்டா வந்து நம்ம வந்து ஒரு பேஜ் நம்ம வந்து ஒதுக்கி இருப்போம். ஓகேங்களா, பேங்க்ங்கிறதுக்கு. ஸோ அது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்றோம். இதுலயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேங்க் லெஜர்ல எந்த சைடு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். அப்ப இந்த அமௌண்ட்டை அப்படியே டெபிட்ல முதல்ல வந்து டெபிட்ல போஸ்ட் பண்ணிடணும். 50 லட்சம் ரூபாய் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டு கேஷ் அப்படின்னு இருக்கு. அப்ப பை கேஷ். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் பை சாரி டு கேஷ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ இது கிரெடிட்ல இருக்கு, சாரி டெபிட்ல இருக்கு. இந்த இடத்துல டு கேஷ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வழக்கம் போல என்ன பண்ணணும், இந்த கேஷையும் போயிட்டு அந்த லெஜர் புக்ல ஸ்டோர் பண்ணணும். கேஷ்ல எங்க எழுதணும், கிரெடிட்ல எழுதணும், பை பேங்க்னு எழுதணும்.
ஓகேங்களா. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், மேல போயிட்டு இந்த பை இதெல்லாம் நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ உள்ள அக்கவுண்டிங் சிஸ்டம்ல நம்ம மேனுவல் அக்கவுண்ட்ஸ் இருக்கும்போது அந்த 2 பைனா ப்ராப்பரா நம்ம வந்து எழுதணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண வேணாம், வெறும் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு கூட நீங்க வந்து எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜென்ரலி வந்து பை HDFC பேங்க். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் உள்ள வந்தது, 50 லட்சம் வெளில போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பார்த்தா கூட ரெண்டும் வந்து டேலி ஆயிடுது. ஐ மீன் 0. கேஷை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூவும் இல்லை. ஓகேங்களா. பிசினஸ்ல கேஷ்ங்கிறது இல்லை. கிளியரா. சோ அதுக்காக நம்ம வந்து அப்போ இந்த லெட்ஜர் அக்கவுண்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்ஜர்லையும் எவ்வளவு எக்ஸாக்டா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்மளுக்கு அந்த லெட்ஜர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். லெட்ஜர் வவுச்சர் நம்மளுக்கு சப்போர்ட். ஓகேங்களா. சோ அப்போ இந்த ஜர்னல் என்ட்ரி வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. ஓகேங்களா. இது டெபிட் கிரெடிட். சொல்லுங்க சார். இந்த லெட்ஜர்ல தான் வந்து சில பேர் பார்க்கும்போது உங்க பேலன்ஸ் டெபிட்ல இருக்குது, உங்க பேலன்ஸ் கிரெடிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார்? ஆமா ஆமா. அது அது ஏன்னா இப்ப டெட்டாஸ்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இவ்வளவு டெபிட்ல இருக்குங்க, டெபிட் பேலன்ஸ் இவ்வளவு அப்படின்றாங்க. கிரெடிட்டாஸ்னா இப்படி இவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றாங்க சார். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இங்க அது ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. அது வந்து என்னன்னா, இப்ப நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எடுத்து பாக்குறீங்க, இப்ப பேங்க் லெட்ஜர் எடுத்து பாக்குறீங்க. பேங்க்ல எவ்வளவு டெபிட்ல இருக்கு, 50 லட்சம் ரூபாய் டெபிட்ல இருக்கு. கரெக்டா. அப்ப ஒரு பர்சன், ஏதோ ஒரு பர்சன் அந்த அக்கவுண்ட் அவங்களுடைய பர்சனல் அந்த லெட்ஜரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மாதிரி டெபிட்ல வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. டெபிட் பேலன்ஸ்னா ரிசீவபிள் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கு, சிவா கேபிட்டல், அவரோட எவ்வளவு பேலன்ஸ் கிரெடிட்ல இருக்கு, 50 லட்சம் ரூபாய் கிரெடிட்ல இருக்கு. அப்ப பிசினஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ டெபிட்ன்றது நம்மளோட அமௌண்ட், கிரெடிட்ன்றது நம்ம வெளிய கொடுக்க வேண்டியது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பர்சன் அப்படின்னு இருக்காது, சன்ட்ரி டெட்டாஸா இருந்தாங்கன்னா பெரும்பாலும் அது டெபிட் பேலன்ஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா. ஆமா சார். சப்ளையரா இருந்தாங்க அப்படி அவங்கள நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா சப்ளையர் இருந்தா கிரெடிட்டா தான் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது நம்ம பே பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளி எடுத்து. ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது எக்ஸஸா இருக்குங்க சார். ஆமா. அப்ப அட்வான்ஸ் கொடுக்கும்போது நம்ம சப்ளையருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும், டெபிட்ல இருக்கும். அப்ப அது என்ன அர்த்தம், நம்மளுக்கு வர வேண்டியதுன்னு அர்த்தம். கரெக்டா. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பேலன்ஸ்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸஸா கொடுத்துருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸஸா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி. ஓகேங்களா. சோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல பார்த்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு சார் உங்க பேலன்ஸ் வந்து டெபிட்ல இருக்கு, நீங்க இவ்வளவு அமௌண்ட் டெபிட் பேலன்ஸ் இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். அவங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, சார் உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் டெபிட்ல இருக்கு அப்படின்னு அவங்க சப்ளையர் நம்மளுக்கு கால் பண்ணி சொன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா. இப்ப பாருங்க, இப்ப நம்ம HDFC பேங்க், இப்ப இந்த HDFC பேங்க் அப்படிங்கிற அந்த பர்சனுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் நாம மெயின்டைன் பண்றோம். கரெக்டா. இது நாம மெயின்டைன் பண்றோம். அப்ப நம்ம வந்து பேங்க்ல போயிட்டு நம்ம அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து அதை டெபிட் பேலன்ஸ் தான் நம்ம சொல்றோம். டெபிட் பேலன்ஸ் ஃபேவர் பேலன்ஸ் நமக்கு வர வேண்டியது இருக்கு. ஆனா பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும், பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்க, கிரெடிட்டட். ஏன் அப்படி கிரெடிட்டட் அனுப்புறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். கரெக்டா. அது அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் கிரெடிட்டட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம நேம்ல ஒரு லெட்ஜர் புக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லெட்ஜர் புக் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம நேம்ல அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேஷை டெபிட் பண்ணிட்டு நம்ம நேம் தான் கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பேங்கர் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா. கரெக்ட். ஸோ அதனாலதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து அப்படியே உல்டாவா இருக்கும். நம்ம இங்க டெபிட் பண்ணதான் அங்க கிரெடிட் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டெபாசிட் வித்ட்ராயல்ஸ் வந்து ஈஸியா பிரிச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதை போயிட்டு நம்ம வந்து டெபிட் கிரெடிட் நம்ம எடுத்துக்க வேணாம். அப்ப டிராயிங்ஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல கிரெடிட் அப்படின்னு இருக்கும்.
டெபாசிட்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெபிட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணி சில பேங்க் முன்னாடிலாம் வந்து டெபிட் கிரெடிட்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூசன். அப்போ நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஏன் உல்டாவா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து லெஜர் போஸ்டிங். இதுக்குள்ள நம்ம வந்து பெருசா டிராவல் பண்ண வேணாம். இப்போதைக்கு நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் சின்ன சாம்பிள் இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா லெஜர் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, பண்ணிட்டு அதர்வைஸ் இப்போ டேலி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த லெஜர் ரிஜிஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா லெஜர் லெஜர்னா வந்து அதுவே போஸ்ட் பண்ணிக்கும். நம்ம என்ட்ரி மட்டும் பண்ணா போதும். இப்போ நம்ம வந்து அந்த லெஜர் புக்கை எடுத்து பார்க்கும்போது ஓகே இந்த ரூல் தான் அவர் சார் சொன்னாரு, அதன்படி டேலி அதுவா வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம என்ட்ரி பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னா லெஜர் புக்கு போயிட்டு கேஷ் லெஜர் புக்கு போயிட்டு கரெக்டா டெபிட் பேலன்ஸ் ஆட் ஆயிடுச்சா, கேபிட்டல் லெஜர்ல போயிட்டு கரெக்டா கிரெடிட்ல ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். தென் இந்த என்ட்ரி பண்ணிட்டு கேஷ் புக்ல போயிட்டு கேஷ் லெஜரை போயிட்டு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டு ஜீரோ ஆயிடுச்சா பேலன்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா டேலியில நம்ம ரெக்கார்ட் பண்ணது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண என்ட்ரி டேலியில கரெக்டா தப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். டேலியே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம தப்பான என்ட்ரி போட்டோம்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். பேமெண்ட்டுக்கு பதிலாக ரிசிப்ட் வச்ச தப்பா செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா டேலி அக்செப்ட் பண்ணிடும். ஓகேங்களா, டேலிக்கு தெரியாது அது வந்து பேமெண்ட் இவங்க தப்பா வந்து ரிசிப்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா டேலிக்கு தெரியாது. நாம தான் அதுல வந்து கரெக்டா வந்து என்ட்ரி பண்ற மாதிரி. ஓகேங்களா, அதுக்காக சிங்கிள் என்ட்ரி மோடு டபுள் என்ட்ரி மோடு அப்படிங்கிறதுனா வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் சிங்கிள் என்ட்ரி மோடு வந்து இருக்கு. ஆனால் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் டைப் இருக்கு டேலியில. அந்த வவுச்சர் டைப்ல போயிட்டு நம்ம வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அப்படின்னு தெரியாம அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து அவங்க வந்து ஜேர்னல் வவுச்சர் டைப்பை அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதை பத்தி நம்ம வந்து டேலி செஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி. ஓகே, கிளியர்? கிளியர் சார். ஓகே. இப்போ வந்து சிவா டிராஸ் கேஷ் ஃப்ரம் பேங்க். இப்போ சிவா டிராஸ் ஃப்ரம் பேங்க் இங்க பர்பஸ் கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா சிவாங்கிற ஒரு ஓனர் 2 டைம்ல எடுத்துட்டு வரோம்னு சொன்னோம். ஒன்னு வந்து பிசினஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, ரெண்டாவது வந்து சொந்த யூஸுக்கு எடுத்துட்டு. இப்ப சிவா தான் வந்து பணம் எடுக்கிறாரு பேங்க்ல இருந்து. ஓகேங்களா, பேங்க்ல இருந்து எதுக்காக எடுக்கிறாரு, பிசினஸ் பர்பஸ்க்காக. ஸோ பிசினஸ்ல சின்ன சின்ன செலவுகளை வந்து கேஷ் பேமெண்ட் தான் பண்ணியாகணும், பேங்க் மூலமா பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து பிசினஸ்ல கேஷ் இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து ரியல் இருக்கான்னு பாக்குறோம். கேஷ்ங்கிற ரியல் இருக்கு. ஸோ பேங்க்ல இருந்து கம்சின் ஆகுது. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டா அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் வந்துருங்க. அடுத்து பேங்க்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து பர்சன்ல கொண்டு வரணும். சிவாவை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சிவா வந்து 2 டைம்ல தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியாச்சு ஓனரை. இப்ப பேங்கர் தான் வந்து இந்த இடத்துல கிவர். ஓகேங்களா, கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம ஓகே. ஓகேங்களா, இப்போ கேஷ் அப்படிங்கிறது பிசினஸ்க்கு உள்ள வருது, பேங்க்ல இருந்து வருது, கேஷை டெபிட் பண்ணோம். அப்ப என்ன கிரெடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ரூல்லாம் பெருசா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவோம். அதர்வைஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது என்ன என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், இது டெபாசிட் பண்ணும்போது. அப்ப பேங்க்ல இருந்து பணம் பிசினஸ்க்கு எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும், அது அப்படியே ரிவர்சலா யோசிக்க வேண்டியதான், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட். ஸோ ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் அதிகமா நீங்க தெரிஞ்சு நீங்க வந்து என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். ஏன் டெபிட் பண்றோம், எப்போ கிரெடிட் பண்றோம், என்ட்ரியை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா, ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், கேஷ் கம்ஸ் இன் ஆகுது, டெபிட் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, பேங்கர் கிவரா இருக்காங்க. ஸோ பேங்கை வந்து நம்ம கிரெடிட்ல பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார். ஓகேங்களா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா, எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 50,000 ரூபாய் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து 50,000 ரூபாய் நம்ம வந்து பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல டு பேங்க் அக்கௌண்ட் HDFC பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கிளியர். ஓகே சார், ஓகே ஓகே. இப்ப இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்துடும். இப்ப பாருங்க, கேஷ்ல டெபிட்ல நம்ம என்ன பண்ணோம், 50,000 ரூபாய் நம்ம வந்து எழுதணும். பேங்க்ல கிரெடிட்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், 50,000 எழுதணும்.
அப்ப பேங்க்ல கிரெடிட்ல 50,000 எழுதிட்டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்ஸ்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா? கேஷ் லெஜர்ல டெபிட்ல 50,000 எழுதிட்டு பேங்க் அப்படின்னு பர்டிகுலர்ஸ். இப்ப நான் வந்து இந்த என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு பேங்க் லெஜர்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், கிரெடிட்ல டு பேங்க் தானே இருக்கு. ஸோ 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்ட்ரி பண்ணிடுறேன். அப்ப இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பை கேஷ். அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கேஷ். ஓகேங்களா? அப்ப பை கேஷா வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னு தெரிஞ்சு. இப்ப எக்ஸாக்டா பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? டெபிட்ல வந்து 50 லட்சம் ரூபாய், கிரெடிட்ல 50,000. அப்ப எக்ஸஸ் டெபிட் அகைன் டெபிட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 49,50,000 சொல்லிட்டு டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? பேங்க் லெட்ஜர் எடுத்து பார்த்தேன் இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணி. அப்ப கேஷ் புக்ல எப்படி இருக்கும்? இந்த இடத்துல வந்து டெபிட்ல வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிருக்கோம். டெபிட்ல 50,000. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ பிசினஸ்க்கு உள்ள வந்திருக்கு, பிசினஸ்க்குள்ள அமௌண்ட் வந்திருக்கு. அதனால வந்து என்ன அப்படின்னா எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா பேங்க்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இதோட எக்ஸாக்ட் நெட் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ்ல? 50,000 சார். 50,000 தான். ஏன்னா அந்த டெபிட்டுக்கு இந்த டெபிட்டுக்கு நல்லிஃபை ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு டெபிட் இங்க வச்சிருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகும், டெபிட் பேலன்ஸா நம்மளுக்கு பேங்க் லெட்ஜர் எடுத்து பாத்தீங்கன்னா டெபிட்ல 50,000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். கேஷ் மூலமா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பண்ணியிருக்காரு. சிவா பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஓகேங்களா? கேஷ் மூலமா வந்து பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ரியல் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் போதே அது ரியல் தான். ஓகேங்களா? அப்ப ரியல் கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அப்படின்னு பாக்குறோம். இப்போ பர்ச்சேஸ் நம்ம வந்து பிசினஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கோம், அதனால வந்து இது கம்ஸ் இன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணதுனால கம்ஸ் இன். ரியல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா வாட் கம்ஸ் இன் டெபிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட் தான் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாட்ங்கிறத தான் அக்கௌண்ட்ஸ் எழுதணும். பர்ச்சேஸ்ங்கிறத போயிட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதக்கூடாது. பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் எழுதக்கூடாது, வெறும் பர்ச்சேஸ்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரியல் பர்ச்சேஸ் பண்ணோம், பிக்சட் அசெட் ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த அசெட்டோட நேம் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ டெபிட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 35,000. 35 2 இங்கேயும் வந்து ரியல் தான். இதுல பாத்தீங்கன்னா போத் ரியல் டைம். ஸோ கேஷ்ங்கிற ரியல். ஸோ கேஷ் வந்து கோஸ் அவுட் ஆகுது, அதனால கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ கேஷ் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 35,000 அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் இங்க போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ லெஜர் புக்ல நீங்க போஸ்ட் பண்ணும்போது கேஷ்ல கிரெடிட் சைடு 35,000 கொடுத்துருவீங்க. ஆல்ரெடி 50,000 இருந்ததுல 35,000 கிரெடிட் ஆனதுனால நெட் டெபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15,000 தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து லெஜர் புக்கை பார்த்து ஓப்பனிங் நம்ம வந்து அதாவது க்ளோசிங் ஃபிகர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்கு புதுசா வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், லெஜர் புக் ஓப்பன் பண்ணணும். அதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸோடைய எக்ஸாக்ட் ஃபிகர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா டெபிட்ல 35,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு. இப்ப அடுத்து பாருங்க சிவா பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். சிவா பர்ச்சேஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இப்ப கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் வந்து கம்ஸ் இன். ஓகேங்களா? அது ஒரு ரியல் டைம். அப்ப கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. 2 என்ன பண்றோம், நாமினல் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்ல கேஷ் இருக்கான்னு பாக்குறீங்க. ரியல் கேஷ் இல்ல, செக்குன்னு இருக்கு. அப்ப செக்குன்னு இருந்தாவே அது வந்து என்ன அப்படின்னா பேங்க். நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த பேங்க் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து வெளியில போகும். ஓகேங்களா? அப்ப இந்த செக் பேங்கர் என்னவா இருக்காங்க அப்படின்னா கிவரா இருப்பாங்க. அந்த இடத்துல பேங்கர் தான் கிவர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்க கணக்குல எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம், செக் இமீடியட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறதில்ல. அன்பெய்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். பேமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நம்ம இங்க கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல பேங்க் வந்து கிரெடிட் த கிவர்ங்கிற பேசிஸ்ல.
furnitures and computers and printers debit. So computers and printers account data printers account data எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 75,000. அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC Bank to HDFC Bank. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த 75,000 நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் கம்ஸ் இன் பர்சன்ஸ் வந்து கோஸ், அதாவது கிவர் அப்படிங்கிற பேசிஸ். அடுத்து நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அப்ப எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா கம்ஸின்ங்கிறனால இங்கேயும் செக் தான். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பேங்க் வந்து கட்டிட்டு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் டேட்டா அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 50,000க்கு நம்ம வந்து செக் கொடுத்துருக்கோம். 50,000க்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால 50,000 to HDFC Bank. to HDFC Bank அப்ப நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 50,000 அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போதும். only 50,000 அப்படின்னு. அடுத்து வந்து ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் செக் தான். அப்ப ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இப்படி அசட்ஸோடைய நேம நம்ம வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா பிக்சட் அசெட் அப்படிங்கிற நேம்ல நம்ம வைக்கணும். ஓகேங்களா, பிக்சட் அசெட் சொல்லி. அப்ப நேத்து நீங்க வந்து சத்துராஜ் சார் நீங்க பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுல வந்து என்னன்னா பிக்சட் அசெட்ஸ்ல வந்து அந்த வேல்யூவை நீங்க மேல காட்டல, பிக்சட் அசெட்ஸ் சொல்லிட்டு காட்டல. கரெக்டா? அதுதான் ஓகேங்களா, அதுதான் நீங்க பண்ண மிஸ்டேக். அது பெரிய மேஜர் மிஸ்டேக் இல்ல, பட் அது பிக்சட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அசெட்டை நம்ம வந்து டாப்ல வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டிடுவோம். தென் வந்து ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் வந்து 80,000. அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா HDFC Bank. அவ்வளவுதான், HDFC Bank. இது எல்லாமே சிமிலர் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, அதனால நம்ம பெருசா நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் வந்து இங்க இருக்காது. ஓகேங்களா, ஸோ 80,000 அப்படின்னு சொல்லி எல்லாமே பிக்சட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, சிம்பிளி நம்ம வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணி பிக்சட் அசெட்ஸ் எவ்வளவு உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க வாங்கும்போது கேஷா கொடுத்தா கேஷ், செக்கா கொடுத்துருந்தோம் அப்படின்னா செக். ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அன்பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைபிலிட்டியா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி. அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, இப்ப பாருங்க லோன். ஓகேங்களா, இப்ப சிவா ரிசீவ்ட் பேங்க் லோன். எங்க இருந்து வாங்கியிருப்பாருன்னா அவர் எந்த அக்கௌண்ட்ல எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்காரோ அங்க இருந்தா வாங்கியிருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து அதான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறேன். நான் HDFC பேங்க்ல தான் வாங்கியிருக்காரு. அந்த அந்த அமௌண்ட் எங்கே நம்மளுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் பண்ணுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபாசிட் பண்ணுவாங்க, கேஷா கையில வராது. ஓகேங்களா, அப்ப ரிசீவ்டு பேங்க் லோன் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆயிடும். அதர்வைஸ் நம்ம வந்து ரெண்டும் பேங்க் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரிசீவர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டெபிட் த ரிசீவர் HDFC Bank. 2 அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் அப்படிங்கிறத தனியா இருக்கும். ஸோ பேங்க் லோனுக்கு தனியா நம்ம ஒரு லெஜர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுலதான் எவ்வளவு லோன் வாங்கணும், எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டே வரணும் மாசம் மாசம், தென் எவ்வளவு க்ளோசிங் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா HDFC பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டெபிட்ல பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். HDFC பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து லோன் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15 lakh வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆயிருக்கு. டு பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க தனியா வந்து ஒரு லெஜர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும். டு HDFC பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேர்டை சேர்த்துறோம். ஓகேங்களா, இது லோன் அக்கௌண்ட். அந்த லோன் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல நம்மளுக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு ஒரு லெஜர் தனியா போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக HDFC பேங்க் லோன். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இப்ப இதுவே வந்து கார் லோன் வாங்கியிருக்கோம், கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கேஷா வராது. கரெக்டா, அதுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கும்,
கார்னே நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ பிசினஸ் யூஸ்க்காக நம்ம வந்து கார் லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ பிசினஸ் பர்பஸ்க்காக கார் வாங்கியிருக்கோம், அது லோன் போட்டு வாங்கியிருக்கோம். அப்போ HDFC பேங்க் பதிலாக அங்கே என்ன இருக்கும்? ஆஃபீஸ் கேப் இல்லைன்னா ஆஃபீஸ் கார், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர்னா போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல லெட்ஜர் தனியாக மெயின்டைன். ஓகே, அதுக்கு அடுத்து இங்க HDFC லோனுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? கார் லோன் அப்படிங்கிறத நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். வெறும் லோன் இல்லாம கார் லோன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வெறும் லோன் எடுத்தாலும் அது பிசினஸ் லோன் ஆயிடும். கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த காரோட வேல்யூ பிக்சட் அசெட் அப்படிங்கிறது தனியா அது அப்படியே தான் இருக்கும். 15 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த லோன் மட்டும் மாசம் மாசம் நம்ம EMI கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் போக பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு ரிடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தனியா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிட்டே வரும். புரியுதா சார்? இந்த இடத்துல இப்ப பேங்க் லோன் வாங்குறோம்னு வச்சுங்களேன், பேங்க் லோன் நம்ம வாங்குறதுனால பேங்க் வந்து கிவர் தானே, அப்புறம் பணம் அவங்க கிட்ட போறதுனால அவங்க ரிசீவர். இது கிவரா ரிசீவரா? அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. லோன் வந்து கிவர், லோன் வந்து லோன் தான் கிவர், பேங்க் தான் இந்த இடத்துல பேங்கர் தான் இந்த இடத்துல கிவரா இருக்காரு. ஆனா நம்ம லெட்ஜர் கிளாரிட்டிக்காக நம்ம லோன் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தோம்னா பேங்க் வந்து ரிசீவர் மாதிரி தான் சார் வருது. மேலதான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும்போது தான் அந்த இடத்துல ரிசீவர், நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ரிசீவர். சரிங்க. இப்ப கார் வாங்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்? எப்ப அவங்க ரிசீவரா இருப்பாங்க? பேங்க் லோன் அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது ரிசீவர் ஆயிரும். இப்ப லோன் வந்து நம்ம பேர்ல இருக்குது, லோன் வந்து நம்ம பேர்ல லோன் கொடுக்குறாங்க, அதனால அவர் கிவரா நம்ம பேர்ல இருக்குது. திரும்ப அவர்கிட்டே போயிருந்தாலும் அவர் ரிசீவரா, இவர் கிவரா ரிசீவரா? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதாவது என்னன்னா இந்த லோன் வாங்கும் போது அவங்க வந்து கிவர், பேங்க்ல இருந்து லோன் வாங்கும் போது அவங்க கிவர். சரிங்க சார். அந்த லோன் ரீபேமெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க ரிசீவர். கரெக்டா? ஏன்னா நம்ம கட்டுறோம், பணத்தை திரும்ப கட்டுறோம், அப்ப அவங்க ரிசீவர். அப்ப அவங்க வந்து இப்போ ஒருவேளை லோன் வந்து திரும்ப வாங்கினா பேங்க்ல இருந்து நம்ம வந்து 15 லட்சம் திரும்ப கட்டுறோம்னா என்ன ஆகும்? இது அப்படியே உல்டாவாயிருமா? பேங்க் லோன் டெபிட் ஆகும், HDFC பேங்க் கிரெடிட் ஆகும். அப்ப ஏன்னா அந்த இடத்துல அவங்க ரிசீவர், அதனால வந்து அவங்கள வந்து நம்ம டெபிட் பண்றோம். டெபிட் தி ரிசீவர் பேசிஸ்ல பேங்க் லோன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னா கேஷ், பேங்க்னா டு பேங்க், அவ்வளவுதான். ஓகே, சோ டிரான்சாக்ஷன் 2 இது வேற, லோன் வாங்குறதுங்கிறது வேற, லோன் ரீபேமெண்ட் பண்றது வேற அப்படிங்கிற கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு ஒரே தான் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா. சோ இப்போ அடுத்து வந்து சிவா ரிசீவ்டு லோன் ஃப்ரம் மதர். ஓகேங்களா? அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்து என்ன பண்றாங்கன்னா லோன் வாங்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? அவங்க வந்து பெரும்பாலும் வந்து பேங்க் மூலமா வந்து டெபாசிட் பண்றாங்க. பேங்க்ல தான் இந்த மாதிரி பல்க் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் கேஷ் அங்கே மென்ஷன் பண்ணல டிரான்சாக்ஷன்ல அப்படின்னா கண்டிப்பா பேங்க்ல தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியது. ஸோ லோன் வந்து பேங்க்குக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ பேங்கர் வந்து 5 lakh ரிசீவரா இருப்பாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணோம். இப்ப 2 யாரு அப்படின்னா மதர். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பேங்கர், சப்ளையர், கஸ்டமர், ஓனர், இந்த 4 பேரை மட்டும் மைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, 4 பேரை மட்டும் மைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பேங்கர் சொல்லும் போதே லோன் கொடுத்தாங்க அப்படின்னா கூட பேங்கர் வந்து பர்சன் டைப்பா நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதே நான் சொன்னேன். தேர்ட் பார்ட்டி லோன் ஏதாவது வாங்குறோம், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அவங்களையும் நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மதர்ஸ் லோன், ஃபாதர்ஸ் லோனு, ஃப்ரெண்ட்ஸ் லோன் இருந்துச்சு அப்படின்னா. ஆனா அதை நான் 5ஆவதா வந்து நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஏன்னா பர்சன்ஸ் வந்து பெரும்பாலும் இது ரேர் கேசஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி லோன் வாங்குறது ரேர் கேசஸா இருக்கும் அப்படிங்கிறது. அதர்வைஸ் இப்ப நம்மளுக்கு லோன் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கொடுத்தாங்கன்னா கூட அவங்க நேம்ல ஒரு லோன் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்ப மேல உள்ளதுதான் என்ட்ரி. ஆனா இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பேங்க் லோனுக்கு பதிலாக நம்ம வந்து மதர்ஸ் லோன் அப்படின்னு நம்ம வந்து எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ HDFC பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட் ஆயிடும். ஸோ HDFC பேங்க் அப்படிங்கிறத நான் வந்து டெபிட் பண்ணிடுறேன். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 5 lakh 2. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மதர்ஸ்
லோன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மதர்ஸ் லோன். அப்ப பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு பேங்க் லோன் அப்படிங்கிறது ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கும். மதர்ஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடு, ஏன்னா இது நம்ம திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக. டெபிட் சைடு, அதாவது சரி அசட் சைடுல கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல பேங்கோடைய பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடும். பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோடைய இம்பாக்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். எல்லா டிரான்சாக்ஷனோட இம்பாக்டும் வந்து பேலன்ஸ் ஷீட்ல கண்டிப்பா இருக்கும். அந்த இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ காலேஜ் டைம்ல நான் வந்து டேலி படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம்ல தான் வந்து படித்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்னா வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத முடிஞ்சிருச்சு. அது வரைக்குமே எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் எப்படி, அது மட்டும் எப்படி டேலி ஆகுது, மற்றதுக்கு எல்லாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட்டா நெட் கிராஸ் லாஸாங்கிறது வருது, பேலன்ஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் லாஸா நெட் ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆயிடும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ஏன் எப்படி டேலி ஆகுது அப்படிங்கிறது வந்து அது வரைக்குமே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் டேலி படிக்கும் போது, டேலியில இந்த மாதிரி என்ட்ரிஸ் பண்றது தானே வந்து வேலை நம்மளுக்கு. ஸோ நான் படிக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிவா ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு ரிசிப்ட்ல போயிட்டு என்ட்ரி பண்ணுவேன். ரிசிப்ட் வச்சுல கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பார்ப்பேன். பார்த்தா கேஷ் சைடு வந்து கரெக்டாக 50 லட்சம் ரூபாய் இருக்கும், கேபிட்டல் சைடு வந்து லைபிலிட்டியில வந்து கரெக்டாக 50 லட்சம் ரூபாய் டேலி ஆயிடுது. ஸோ இவ்வளவுதான் ரீசன். அப்படி இங்கே பாக்குறேன். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பேங்க்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டெபாசிட் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்றேன். போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்றேன். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நில் ஆயிருது. அதுக்கு பதிலா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா 50 லட்சம் ரூபாய் தான் பேலன்ஸ் ஷீட்டோடைய நெட் ஃபிகர். லைபிலிட்டில கேபிட்டல்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. லைபிலிட்டில கேபிட்டல்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ டேலி ஆயிடுது. இப்போ இங்கே பாக்குறேன். இதை போய் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கான்ட்ரால ஒரு என்ட்ரி பண்றேன். பேலன்ஸ் ஷீட் போய் செக் பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேஷ்ல அந்த 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்ததுல 50 குறைஞ்சு அப்படியே கேஷ்ல போயிட்டு ஆட் ஆகிக்குது. அவ்வளவுதான். அப்போ பேங்க் பேலன்ஸ் ஷீட்டோடைய நெட் வேல்யூ என்ன அப்படின்னா அதே 5 லேக் அப்படியே தான் இருக்கு. ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டேலி ஆகுது. இப்படி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணும்போது தான் இந்த விஷயம் நம்மளுக்கு அப்போ தெரியாம போச்சு, படிக்கும் போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவ்வளவுதான் என்ட்ரி, அப்ப இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்றேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சேலரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி பார்க்குறேன். என்ட்ரி பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்டை போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசட் சைடு வந்து காட்டுது. மேக்ஸிமம் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நெட் லாஸ் அந்த கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், மேனுவலா ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனா டேலி ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெடியூஸ் பண்ணாது. அது பதிலா நெட் லாஸ் கொண்டு வந்து அசட் சைடு காமிச்சிருக்கு. நெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 35,000 ரூபாய் ஒருவேளை நம்ம வந்து சேலரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெட் லாஸ் சொல்லிட்டு அசட் சைடு வந்து அந்த 35,000 பேங்க்ல வந்து குறைஞ்சிருக்கு. அங்க குறைஞ்சு இங்க ஆட் ஆகுது. அப்ப பேலன்ஸ் ஷீட்ல வந்து எந்த மிஸ்டேக் கிடையாது, ஆட்டோமேட்டிக் அதே 5 லேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டிங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்ம ஏன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து கேபிட்டல்ல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்பதான் ஒரு கிளாரிட்டி வருது. லாஸ் இருந்தா மைனஸ் பண்றோம். ஓகே, அப்ப இந்த சைடு இருக்க வேல்யூ அங்க மைனஸ் காமிச்சுச்சுன்னா 50 லேக்ல இந்த 35 லேக் மைனஸ் பண்ணிட்டு ஒரு வேல்யூ இங்க வந்துடும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் குறைஞ்ச வேல்யூ இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி. ஆச்சரியமா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டே வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தணும், வரவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இங்க கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுனா கிளாஸ் எடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கத்துக்கிட்டதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஒரு ஆசையை தூண்டி அதே டைம்ல ஓகேங்களா படிச்ச அதே இன்ஸ்டியூட்லயே வந்து வேலைக்கு சேர்ந்து அப்படியே நான் வந்து என்ன நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா என்னன்னா லேட்டா கத்துக்கிட்டோம், 12வதுலயே கத்துக்கிட்டு இருக்கலாம் போல. +2 படிக்கும் போதே நம்ம டேலி படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால +2 படிக்கும் டேலின்னு ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்பயே படிச்சிருந்தா நான் நல்லா அக்கௌண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாமே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கவலை இருந்துச்சு. ஆனா 3rd இயர் படிக்கும்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 3rd இயர்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிக்கும்போது இந்த அசட் அப்படியே வந்து இன்னொரு அசட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நோ ஒர்க்கிங் கேபிட்டல்ல எந்த சேஞ்சஸும் இல்லை.
அசெட்ஸ் கம்மியாகுது, லைபிலிட்டி கம்மியாகுது. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கும்போது மிகப்பெரிய கிளாரிட்டி. ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எக்ஸாக்டா நான் வந்து எவ்வளவுனா 86% இருக்கிறதுல. ஓகேங்களா? ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல மட்டும். தென் ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நான் டேலியில இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சிலபஸ்லயே நான் வந்து தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஃபிஃபோனா என்ன, லிஃபோனா என்ன, இதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸ் லெஜர்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனாலயே 80% வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்னால ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு என்ட்ரிஸும் பண்ணும்போது அதோட நெட் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து படிக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல இதோட பொசிஷன் என்னங்கிறது. ஏன்னா டேலி என்ட்ரி இது தப்பான என்ட்ரி பண்றீங்க, தப்பா டெபிட் பண்றீங்க, தப்பா கிரெடிட் பண்றீங்கன்னு சொல்லாது. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி என்ட்ரி பண்ணிட்டேன், நான் பண்ணது கரெக்டா தப்பா சார் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி வச்சு நாலேஜை வந்து கேதர் பண்ணக்கூடாது. அஸ் அ ஸ்டூடெண்டா நான் என்ன பண்ணிடுவேன்னா, கரெக்டா தப்பா நீங்களே பாருங்கம்மா, நீயே பாருப்பான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். நான் எப்படி பாக்குறது அப்படின்னா, அப்ப பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு என்ட்ரி பண்ணிட்டேன், கரெக்டா தப்பா அப்படின்னு தெரியணும். என்ன என்ட்ரி பண்ணிருக்கீங்க? எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல பிக்ஸட் அசெட்ஸ்ல வரும். பேலன்ஸ் ஷீட்ல வந்துருச்சான்னு பாருங்க. பேங்க் பேலன்ஸ் ஆல்ரெடி என்ன வந்துச்சு? இவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு. அது குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லெட்ஜர்ல போயிட்டு எடுத்து பாருங்க. குறைஞ்சிருக்கு சார், அப்ப கரெக்ட். அவ்வளவுதான். அந்த கரெக்டா தப்பாங்கிறத நீங்க தான் எடுத்துக்கணும். அதுக்கு போயிட்டு ஒரு ஏஜென்ட் வைக்க கூடாது. ட்ரெயினர் வந்து கூப்பிட்டு, சார் நான் டேட்டா அனுப்புறேன், அது கரெக்டா தப்பான்னு மட்டும் பாருங்க சார். ஈவன் வேலைக்கு, அதாவது என்னன்னா அக்கௌண்டண்டா வேலைக்கு போறவங்க போயிட்டு அவங்க சாம்பிள் என்ட்ரி பண்ணிட்டு கூட எனக்கு அனுப்பி நான் கரெக்டா தப்பான்னு நான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட்னர் பிளேஸ்லனா வந்து ஆள் எடுப்பாங்க இல்லையா, டேலி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன், டேலி பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனா வந்து ஒரு ஒரு டாஸ்கா வந்து ரேரா எனக்கு வரும். அவங்க வந்து ஒயிட் பெல்ட், எல்லோ பெல்ட், கிரீன் பெல்ட் இப்படி சொல்லிட்டு ஒரு 3 பெல்ட் எக்ஸாம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பெல்ட் எக்ஸாம் வந்து யாரு வைப்பாங்க அப்படின்னா டேலிக்காரங்க டைரக்டா வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நம்மள மாதிரி இருக்க கேமரா ஆன் ஆயிடும், டேலி ஓபன் பண்ணணும், இந்த என்ட்ரிஸ் எல்லாம் அவங்க டேலியில என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் த பிசினஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். டேலியில அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்து அதுல என்ன நெட் ப்ராஃபிட் இவங்க என்ட்ரி பண்ணதுல இருக்கோ அதை வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல இருக்காங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் அந்த டேட்டாவையும் கூட அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பெரிய டாஸ்க். அவங்களே கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்போம். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் என்ட்ரி பண்ணிட்டேன், இதை தான் சார் நான் வந்து எக்ஸாம்ல அட்டன் பண்ணேன், நான் பண்ணது எல்லாம் கரெக்டா தப்பான்னு பாருங்க சார் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டா தப்பா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வி ஷுட் அவேர் அபவுட் ரிப்போர்ட், ஃபினான்சியல் ரிப்போர்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எதுல மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் அஃபெக்ட். ஓகேங்களா? சார் அடுத்த செஷன்ல இருந்து நான் வந்து கொடுக்க போறது இல்ல, பேலன்ஸ் ஷீட்லயும் அஃபெக்ட் பண்ணும், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் அஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாரிட்டி நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கொடுப்பேன். ஏன்னா இதுலயே போட்டு நான் வந்து உங்க கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேயா சார்? ஓகே. ஒரு சின்ன சார், இந்த மதர் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கோம்ல சார்? ஆமா. இந்த மதர் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கோம். மதர்ஸ் லோன் போட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு இருக்கு. இது எங்க சார் அஃபெக்ட் ஆகுது? ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறது எங்க சார் அஃபெக்ட்? இல்ல, அதான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னேன். என்னன்னா மாதிரி 5 lakh அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேஷா வந்து நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல பை செக்னு கொடுத்திருந்தா நம்ம நான் கொடுத்துருக்கலாம். நான் கொடுத்திருந்தேன்னா நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதான் சார். ஏன்னா இதுக்கு முன்ன மேல உள்ள பாருங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாம் பை செக்னு கொடுத்தீங்க, பேங்க்னு நாங்க மீட் பண்ணிக்கிட்டோம். ஆமா ஆமா. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறனால இல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப கொஸ்டின் வரும்போது பிசினஸ்ல பெரும்பாலும் பேங்க் டிரான்சாக்ஷன் தான் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் சார் 50 லட்சத்தை கேஷ் ஆகுனீங்க, கேஷா கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம். இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த 2 டிரான்சாக்ஷனுக்காக நான் அதை அப்படி கொடுத்தேன். ஒருவேளை இந்த இடத்துல செக்இன் இல்ல, நான் கேஷா மீன் பண்ணிக்கிட்டா என்ன சார் ஆயிடும்? கேஷா மீன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மதர்ஸ் லோன் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணிருப்பீங்க.
ஆமா சார், அப்படிதான் பண்ற மாதிரி டேலியில வரும். என்ட்ரி பண்ணிருப்பீங்க. லோன் வாங்கிருக்கப்பா 5 லட்ச ரூபா வாங்கிருப்பான்னு ஓனர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ ஒரு 5 லட்ச ரூபா எழுதிக்கிறீங்க லோன் ஆ வாங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் வாட்டில. நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எழுதுவோம். அப்படிதான் சார் போடுவோம். அப்படி எழுதுவோம். அதுக்கு அடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போதும் ஒரு 5 லட்சம் ரூபாய் அதுல டெபாசிட் ஆயிருங்க. அது என்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ரைட் ரைட், புரியுது சார். ஓகே. எனக்கு அதர்வைஸ் அது வந்து என்ன, அதான் நேத்து நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தேன். அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. கேஷ் அக்கௌண்ட் பண்ணாலும் என்ன பெரிய இத எனக்கு கேஷ் வந்து கண்ணிலே தெரியாது, காட்டவே மாட்டார். ஓனர் தான் கேஷ் அக்கௌண்ட் வச்சுப்பாங்க. நம்ம வேணும் ஃபிகரா வச்சுக்கலாம். எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஃபிகரா வந்து நம்ம அதை வச்சுக்கலாமே தவிர எக்ஸாக்டா ஃபைனலைஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும் எவ்வளவு கேஷ் வந்து நம்ம ப்ரொவிஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ நான் வேலை பார்த்த கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம்ல சினிமா கம்பெனிலாம் வந்து அவரு சேலரி கொடுக்குற அன்னைக்கு வந்து கேஷை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாரு எங்க சீனியர் அக்கௌண்ட். ஓகேங்களா? பல்கா வந்து கட்டப்பையில் எடுத்துட்டு வைப்பாங்க. நாங்க போயிட்டு கை கட்டிட்டு வரிசையா என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு ஆந்திரா பீப்புள். அவங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர மாட்டாங்க. கேஷ்ல வந்து அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படியே எழுதிட்டே வந்துடும். கடைசியில ஃபைனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கேஷ் வந்து நெகட்டிவ்ல காட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னா, இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கேஷ் உள்ள வந்தது மாதிரி வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? என்ட்ரி மதர் லோன் வந்து கொடுத்தாங்க, அம்மா லோன் கொடுத்தாங்க, அப்பா லோன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேல் பில் வந்து உள்ள கொண்டு வர்றது. ஆனா பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணதுன்னு காட்ட முடியாது. ஓகேங்களா? ஏன் காட்ட முடியாதுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி அந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது ஓனர் ஆடிட்டர் சொல்லுவாரு, நெகட்டிவ் இருக்க கூடாது சார். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கேஷ் இல்ல, ஆனா சேலரி வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கீங்க. அதனால அந்த சேலரி 5 லட்ச ரூபாய் சேர்த்து நீங்க டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கேஷ் ப்ரொவிஷன் காட்டுங்க, எங்க இருந்து வந்துச்சுன்னு ப்ரொவிஷன் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இந்த ப்ரிவியூ தியேட்டர் மூலமா வந்துச்சு, லோன் வாங்கணும், அம்மா கிட்ட இருந்து லோன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி லோன் ரிசீவ்டு ஃப்ரம் ஓனர்னு எழுதிடலாம்ல சார்? ஓனர்னு கூட நீங்க வந்து எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்து தானே வாங்குறோம், அது கேபிட்டல் தான் இருக்கும். சரி சார், கேபிட்டல் தான் இருக்கும். அது ஓனர் வந்து என்ன கொண்டு வந்தாலும் கேபிட்டல் அப்படிங்க அதுக்குள்ளதான் கொண்டு வர்றோம். ஏன் கேபிட்டல்ங்கிறதுல கொண்டு வரணும் சார்? ஏன் டிராயிங்ஸ் கொண்டு வராங்க சார்? அவருடைய பணம் அவர் சம்பாதிச்ச லாபத்துல இருந்து அவர் எடுத்துட்டு போறாரு. அதுக்கு போயிட்டு ஏன் டிராயிங்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டணும். கம்பெனி வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து கம்பெனிக்கு தனியா பேன் நம்பர்னா ஓபன் பண்ணி கட்டணும். ஓனர் அவரு பிசினஸ்ல இருந்து எவ்வளவு தனியா எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவரு தனியா வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டணும். அவருக்கு ஒரு தனி ரிட்டர்ன் இருக்கும், பர்சனல் ரிட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து ரன் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நேம்ல ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு பிசினஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸுக்கு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் ஹாஸ்பிட்டல் நேம்ல போகும். அடுத்து இவங்க 2 பேருக்குமான ஷேரிங் இருக்கு இல்லையா, அந்த இன்கம் ஷேரிங், அந்த இன்கம் ஷேரிங்க்கு இவங்க தனியா வந்து என்ன பண்ணணும்னா இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு ரூல் இருக்கு, ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்னன்னா கிளப் பண்ணி கட்டலாம். 2 பேரும் தனித்தனியா கட்டணுங்கிற அவசியம் இல்லை. புருஷன் பொண்டாட்டியா இருந்தாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் மட்டும் அவங்களுடைய ஒய்ஃபை வந்து மெர்ஜ் பண்ணி இன்கம் டாக்ஸ் வந்து கட்டலாம். அந்த பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா அங்க இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரியான கேசஸ்ல இருக்கும். ஆனா வந்து எங்கே இருக்காது அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ள இருக்காது. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்னர் மட்டும் கட்டணும்ன்றது. அதனாலதான் வந்து என்னன்னா, ஓனர் பிசினஸுக்கு என்ன கொண்டு வந்தாலும் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கணக்குல வைக்கணும், என்ன எடுத்துட்டு போனாலும் டிராயிங்ஸ்ங்கிற கணக்குல வைக்கணும். அந்த ப்ராஃபிட் அவர் ப்ராஃபிட் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது தனியாவே பிசினஸ்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்ப ப்ராஃபிட் அமௌண்ட் தான் கேஷ் பேலன்ஸா இருக்குமா அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அப்ப கேஷ் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓனர் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு பார்த்தா எடுத்துட்டு போக கூடாது. அந்த கேஷுக்குள்ள ப்ராஃபிட் எவ்வளவு போர்ஷன் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் அவர் எடுத்துட்டு போகணும். அந்த ப்ராஃபிட்டுக்குள்ள ஆல்ரெடி இருக்க டிராயிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப வந்து ஒரு 75,000 வந்து ப்ராஃபிட் இந்த மாசம் வந்திருக்கு. ஓகே, இந்த மாசத்தோட டிராயிங்ஸ் மட்டும் இவர் எவ்வளவு சொந்தமா எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு 50,000 ஆல்ரெடி எடுத்துட்டாரு. அப்ப திரும்ப வந்து கேஷ்ல இருந்து இவருக்கு ஏதாவது அர்ஜென்ட் தேவைப்படுதுன்னா 25,000 தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுத்தாரு அப்படின்னா பிசினஸ்ல செலவு பண்றதுக்கு பணம் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தெரிய வரும். ஓகேங்களா? டிராயிங்ஸ் வந்து எவ்வளவு எடுத்திருக்காரு, ப்ராஃபிட்டோடைய போர்ஷன் என்ன, ஆக்சுவலா அவர் எதுக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிஇஓ சர்வீஸ்ன்னு சொல்லி. என்ன சர்வீசஸ்னா, சார்
பிசினஸ் நல்லா தான் ரன் ஆகுது, ப்ராஃபிட்னா நல்லா தான் சார் வருது. ஆனா வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேலரி கொடுக்கும்போது ரொம்ப டல் ஆயிருது, கேஷே இருக்க மாட்டேங்குது. ரெண்ட் கொடுத்து அந்த மந்த் சேலரி டைம்லாம் வரும்போது கடன் தான் வாங்குற மாதிரி இருக்கு. வெளியில ஜுவல்ல ஏதாவது வச்சு பர்சனலா வச்சுட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வருதுன்னா எக்ஸாக்டா ப்ராஃபிட் போர்ஷன் என்ன அது கரெக்டா அசர்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, உண்மையிலேயே அது ப்ராஃபிட் தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த டிராயிங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். கேஷோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவையும் கரெக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க, தப்பான இது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் பேக்கரினா வச்சு ரன் பண்ணுவாங்கல்ல, பேக்கரி, டீ கடை, இந்த மாதிரியான பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு கட்டுற பழக்கம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சீட்டு கட்டுறது இத்தனைக்கும் வந்து ஒரு பேக்கரினா அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எங்க மாமா தான் கோயம்புத்தூர்ல வந்து திவ்யா பேக்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காரு, பெரிய பேக்கரி. 5 ரூபாய் டீ, 5 ரூபாய் வடை பஜ்ஜி, 10 ரூபாய்க்கு வந்து நல்லா திருப்தியா டீ சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். ஓகேங்களா? அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி சம்பளம் வந்து கொடுக்குற நேரத்துல எல்லாம் வந்து அன்னன்னைக்கு கொடுக்க மாட்டாரு, மந்த் எண்ட்ல கொடுப்பாரு. அப்ப கொண்டாந்து நகை என்ன அடமான வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அது இது இல்லை அப்படின்னே சொல்லுவாரு. ரீசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளதான் சீட்டு கட்டுறது வேலைன்னா வச்சுக்கணும். அதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேலரி கால்குலேஷன் எல்லாம் போக தான் நம்ம வந்து அடுத்த சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா வேணாமான்னு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அவர் பண்ணவே மாட்டார். ஓகேங்களா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாமே சீட்டு கட்டுற பழக்கம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு எடுத்து கொடுக்கறது செலவுக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து எடுத்துக்குவாங்க. எக்ஸஸா எடுக்கிறோமா, உண்மையான ப்ராஃபிட்ல இருந்தா நம்ம எடுக்கிறோமாங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணாலும் மட்டும்தான் கரெக்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சேலரி டைம், ரெண்ட் கொடுக்க வேண்டிய டைம், இபி சார்ஜஸ் கட்ட வேண்டிய டைம், இதுலலாம் வந்து அவங்ககிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து என்ன அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் பிசினஸ் ஃபார்மேஷனுக்கான ஒரு சில டிரான்சாக்ஷன். அடுத்த செஷன்ல நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, தென் அதை பேஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வேற டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை சார், சரியா இருக்குங்க. ஒன்று ரெண்டு வந்தது, அதான் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். இப்ப அந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ல இருக்கு இல்லைங்களா சார், இப்போ 2-3 பார்ட்னர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலா ஒரு 2 பார்ட்னர் இருக்கா, 50% வச்சிருக்காங்க வச்சுங்களேன். ஒருத்தருடைய டிராயிங்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்ப அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து கம்மி ஆயிடுது, இன்னொருத்தருடைய கேபிட்டல் அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கடைசியில அவங்க வந்து அந்த சேலரி அப்படின்றது பிரிக்கும் போது 50% ஆஸ் பர் டீடு படி தான் பிரிப்பாங்க சார், இல்ல அந்த அவங்களோட கேபிட்டல் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கணும்? அது வந்து என்னன்னா டீட்ல என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது தான். ஓகேங்களா? டிராயிங்ஸ் அதிகமாயிடுச்சு கம்மியாயிடுச்சுங்கிறது கணக்கு கிடையாது. ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட்ல 50% உனக்கு 50% எனக்கு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்னர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு நெசசிட்டி இருக்கிறதுனால அந்த பிசினஸ்ல இருந்து அதிகமா டிராயிங்ஸ் எடுத்துட்டாரு. இப்போ அந்த பிசினஸ் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம வேணாம், பிசினஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் அப்போ ஒரு முடிவுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவா இருக்கு இல்லையா ஓவர் டிராயிங்ஸ், அவர் வந்து அந்த பார்ட்னருக்கு கொடுக்கணும் பணத்தை, பிசினஸ் கொடுக்கணும், அவர் சொந்த பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும். அதர்வைஸ் 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பார்ட்னர் அக்கௌண்ட்ல இருக்கு, இன்னொரு பார்ட்னர்ல 5 லட்சம் ரூபாய் மைனஸ் டிராயிங்ஸ் வந்து 4,50,000 ரூபாய். இப்போ பிசினஸ் க்ளோஸ் பண்ணா அந்த 4,50,000 போக மிச்சம் 50,000 மட்டும் தான் வந்து அவர் எடுத்துக்கணும். அவருக்கு வந்து எடுத்துக்கிற அதான் கணக்கு. ப்ராஃபிட் ஷேரிங் வரப்போ 50% அப்படியே தான். ப்ராஃபிட் ஷேரிங் வந்து as per deed படி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 50% அது வாட்ல போயிட்டே இருக்கு. இல்ல அப்ப இவரு 50,000 ரூபாய் கேபிட்டல் மட்டும் உள்ள வச்சுட்டு அவருடைய கேபிட்டல் இப்ப அதிகமா இருக்கு இல்லைங்களா, அவருடைய கேபிட்டல் தானே, ஒர்க்கிங் கேபிட்டல் தானே அந்த ப்ராஃபிட் எல்லாமே குமுலேட் ஆயிருக்கும். அப்ப இவருக்கு அது எப்படி அது வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா இப்போ அந்த பிசினஸோட ரன் ஆகக்கூடிய கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்ல அந்த ஓனருக்கு மட்டும்தான். அது எப்ப இம்பாக்ட்னா அந்த ப்ராஃபிட் ஷேரிங்ல கிடையாது. ஒன்லி வந்து என்ன அப்படின்னா வைண்ட் அப் பண்ணும் போதுதான் அவர் அக்கௌண்ட் என்ன, அவரோட போர்ஷன் என்ன அப்படிங்கிறது. வைண்ட் அப் பண்ணும்போது தான் அந்த போர்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகுமே தவிர அதர்வைஸ் இல்லை. அதர்வைஸ் வந்து என்னன்னா ஒரு பிசினஸுக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இருக்குதுதான். ஓகேங்களா? இப்ப நாம வந்து ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குடும்பத்துக்கு காலையில பால் வாங்குறதுல இருந்து நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது வாழைப்பழம் வாங்குற காஸ்ட் வரைக்கும் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நாம காலையில வேலைக்கு போறதுல இருந்து திரும்ப வர்ற வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு செலவு இருக்கு.
ஓகேங்களா. இந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சும்மா போக மாட்டேன், டெய்லி 5 ரூபா கொடுன்னு கேட்கறதையும் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. சோ அப்போ வந்து இது 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 மொத்தமும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அது எல்லாம் வந்து என்ன ஆகுது, இப்பதான் ஞாபகம் வருது நேரத்துக்கு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேஷ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். அதே மாதிரி பிசினஸ்ல ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு. ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு இவ்வளவு இருந்தாதான் மெட்டீரியல் வாங்க முடியும், அதுக்கு அடுத்து விற்க முடியும், அதுல இருந்து லாபம் இவ்வளவு ஈட்ட முடியும்னு சொல்லிருக்கோம். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல வந்து அஃபெக்ட் பண்ணாதது வரைக்கும் இந்த டிராயிங்ஸ் இதுலனா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா சார். ஓகே. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பரவாயில்ல எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டில் கொடுத்துரும். ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகுது. அப்ப வேற வழி இல்ல, நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வெளியில இருந்து வர வேண்டிய அமௌண்ட் எதுவுமே இல்லை, பேங்க் லைன் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. அதர்வைஸ் வந்து என்னன்னா சப்ளை கஸ்டமர்ட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மந்த் ரன் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணி நீங்க வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் தான் பண்ண முடியும். அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்கு, அந்த ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு ப்ராப்ளம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறதான் அந்த ஓகே. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அந்த இது வந்து இம்பாக்ட். ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நாளைக்கு செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.